கஷ்டம். ஆன்மா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் என்ன? சொல்லுங்க சாமியா. ஆன்மானா நமக்குள்ள இருக்கிற ஆன்மா என்ன தெரியாதா யாருக்குமே? என்ன சாமி? உனக்குள்ள ஓடுற உயிர் ஓட்டம் தான் ஆன்மா. சரியா? இந்த ஆன்மா யாரு? உனக்குள்ள இருக்கிற உயிர் ஓட்டம் ஆன்மா யாரு? சொல்லுங்க. சும்மா டக்குன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலாம் தெரியலன்னு சொல்லுங்க. இயற்கை அது வேற. உனக்குள்ள இருக்கிறவன் தான் இறைவன், அவன் தான் பரம்பொருள் சிவன். உன்னுடைய ஆன்மா தான் சிவன். சரி, ஆன்மா சிவன்னா அப்ப சக்தி நமக்குள்ள ஓடுற அந்த நீரோட்டம். எங்க பாசையில சொல்ல போனா உனக்குள்ள ஓடுற அந்த நீரோட்டம் தான் சக்தி. அப்போ இவங்க எங்க இருக்காங்க? இப்போ நமக்குள்ளதான் இருக்காங்க. சரியா? அப்ப நம்ம செய்யக்கூடிய இன்னும் எல்லாருமே நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. விஷ்ணுவா இருக்கட்டும், அவங்களும் நமக்குள்ளதான் இருக்காங்க. பிரம்மாவாகட்டும், அவங்களும் நமக்குள்ளதான் இருக்காங்க. மாயா, அவங்களும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரும் வெளியில எங்கேயுமே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளியில எங்கேயும் இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கன்னு ஓடிக்கிட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு செய்யக்கூடாத இதுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆன்மாங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆணுக்கு வேற ஆன்மா, பெண்ணுக்கு வேற ஆன்மா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் ஆன்மாங்கிறது ஒண்ணுதான். சரியா? அதனாலதான் முன்னோர் செய்த கர்மாக்களும் நம்ம முன்ஜென்மத்தில் செய்த கர்மாக்களும் நம்மளோட துயர்ந்து வரக்கூடிய எதை வச்சு வருது? ஆன்மாவை வச்சுதான் நமக்கு பின்னாடி தொடருது. இந்த பாலா போன இந்த சரீரத்துக்கும் கர்மாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. இது இன்னைக்கு இருக்கும், நாளை காலையில அழிஞ்சு போயிடும், காணாம போயிடும். ஆனா ஆன்மா அப்படி இல்லை. அதுக்கு என்னைக்கும் அழிவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அதான் பரம்பொருள் ஆச்சே, மகாதேவன் ஆச்சே. அப்புறம் எப்படி அது எங்க மறையும்? அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆன்மா அது அழிவு இல்லாததுனாலதான் நீங்க உங்க மன ரீதியான செய்யக்கூடியது. ஆன்மா ரீதியா நீங்க யாரும் எந்த தவறும் பண்ண மாட்டீங்க. அதுக்கு சாத்தியமே கிடையாது. புரிஞ்சதுங்களா? நம்மளுடைய மன ரீதியாகவும் நம்மளுடைய குண ரீதியாகவும் தான் நம்ம எல்லா செயல்பாட்டும் பண்ணுவோம். சரியா? இந்த செயல்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 3 பிரிவா இருப்போம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்ப நம்ம இருக்கிறோம்னா 3 பாகமா இருப்போம். ஒண்ணு ஆன்மா, இன்னொன்னு நம்மளுடைய மனம், இன்னொன்னு நம்ம சரீரம். இந்த 3 பாகமா தான் நம்ம இருப்போம் எப்பவுமே. இந்த 3 பாகத்துல உங்களுடைய மனசும் உங்களுடைய உடலும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். ஆன்மா மாத்திரம் தனியா இருக்கும். புரிஞ்சுதா? ஏன்னா பல விஷயங்களை நடைமுறைப்படுத்தி உங்களை கொண்டு போய் கவுத்துறது எதுன்னா மனநிலையும் உடம்பும் தான். மனநிலைங்கிறது மிகப்பெரிய அளவுல நமக்கு ஆசையை தூண்டும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும்னு ஆசையை தூண்டும். சரீரம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு உண்டான நிலையை உருவாக்கும். இந்த 2க்கும் நடுவுல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கதான் மாயா. சரியா? மாயா இந்த 2க்கு மாத்திரம் கிடையாது. உன்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மாவுக்கும் தலைவரா இருக்கிறது யாரு? மாயாதான். பாவத்துக்கு தலைவரா இருக்கிறதும் மாயாதான். உனக்கு அப்பப்ப உன்னைய தடுமாட விட்டு ஓட விடுறதும் மாயாதான். ஏன்னா
இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. இப்ப கர்மா செயல்படுதுன்னா நமக்கு அது எங்க இருந்து செயல்படுதுன்னு யாராலையும் பார்க்க முடியாது. பாவத்துகள்னால ஒரு சில இதுகளை கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு இந்த சாதகம் கணிக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா கர்மாவை கண்டுபிடிச்சு களை எடுக்கணும்னா 3 பேர் தான். அந்த 3 பேரை தவிர யாராலையும் முடியாது. சொல்லலாம், உனக்கு வேணா கர்மா இருக்கும், நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே தவிர அது எங்க இருந்து வந்திருக்கு, என்ன செய்யுது, அது உன்னைய எந்த நிலைக்கு தள்ள போகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி எடுத்து அதை களை எடுக்கணும், வேரோட புடுங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தேசத்திலேயே 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் சுத்தமா கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அவங்கள நீங்க பார்க்கவும் முடியாது. சரியா? ஒருத்தன் அந்த 1 நபர் எங்கேயோ அத்து அலைஞ்சு ரோட்டு ஓரத்துலயோ மரத்து ஓரத்துலயோ காட்டுக்குள்ளேயோ கூட்டுக்குள்ளேயோ எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் சும்மா இருக்கும்போது பார்த்துட்டு போனா ஒரு குழந்தைய கூப்பிட்டு, இங்க வா, நீ அந்த பாதையில போகாத, அங்க உன்னை காத்துக்கிட்டு இருக்காங்க, இதுல போ அப்படின்னா கேட்க மாட்டாங்க. நான் அதுல போனா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன், நீ அங்க போய் சொல்ற, போனா கிறுக்கு போயல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அங்க போனா 2 பேரும் அடிச்சு கீழே முளைச்சிட்டு இருப்பான். புரிஞ்சதா? அப்போ ஒருத்தன் அந்த 1 நபர் சொல்றதும் நம்ம கேட்க மாட்டோம்.